إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقضي ما أنت قال فإنما تقضي هذه الحياة الدنيا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يصيب منه أو كما قال نبينا صلى الله عليه وسلم அன்பிற்குரிய அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான வேளையிலே ஏக இறைவனாம் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையுடன் பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை இன்றளவும் நாம் படித்து பாதுகாப்பதற்கு தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக ஜும்ஆவினுடைய முழுமையான நன்மைகளை பெறுவதற்காக முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் முஹர்ரம் என்கிற ஒரு சிறப்பான மாதத்திலே இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு ஆஷூரா என்கிற ஒரு சிறப்பான தினத்தை நோன்பு வைத்தவர்களாக கடந்து வந்திருக்கிறோம். ஆஷூரா என்றால் என்ன, அதன் சிறப்பு என்ன என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் குறித்தும் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த ஆஷூரா என்பது அல்லாஹ் மூசா நபி அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் சர்வாதிகாரியாக தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்ட ஃபிரௌனிடமிருந்து வெளியேற்றி காப்பாற்றி கடலை பிளந்து அவர்களை காப்பாற்றிய அந்த நாள் ஆஷூராவுடைய நாள் என்பதை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக வெளியேறி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியேறும் போது கடற்கரையை காலை நேரத்திலே அடையும் போது கடலை கடந்து செல்வதற்கான எந்த வசதிகளும் இல்லாத நிலையில் அவர்களுக்கு பின்புறமாக ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் வந்திருக்கும் போது அந்த மக்கள் எல்லாம் கலங்கி தடுமாற்றம் அடைந்து இதோ நாம் மாட்டிக்கொண்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லும் போது அந்த நேரத்திலும் எந்த கலக்கமும் இல்லாமல் மூசா நபி அவர்கள் மன உறுதியோடு நின்றார்கள். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் வெளிப்படுத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் அறிந்தோம். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் திருமறை குர்ஆனை நாம் படித்தோம் என்று சொன்னால் இந்த சம்பவம் நடக்கிற இந்த ஆஷூராவுடைய நாள் இதற்கு முன்னதாக சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்றையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இன்னும் சொல்ல போனால் அது இதைவிடவும் நாம் கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக பார்க்கிறோம்.
ஏனென்று சொன்னால் ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். நீ கடவுள் கிடையாது, நம்ம எல்லாம் படைத்த இறைவன் தான் கடவுள் என்று ஃபிரௌனிடத்திலே வாதம் செய்கிறார்கள். நீ தூதர் என்பதற்கு என்ன சாட்சி என்று சொல்லும் போது சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அதை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப இவைகளை பார்த்த ஃபிரௌன் இதெல்லாம் ஒரு சூனியம், ஏமாத்து வேலை, இதெல்லாம் உண்மை கிடையாது, பொய். இந்த மாதிரி நம்ம நாட்டுல நிறைய பேர் ஏமாத்திட்டு திரியறான் சூனியக்காரனு. அதுல அத்தனை பேர் இங்க கூட்டிட்டு வா, அவன் கூட நீ போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டு என்று அந்த நாட்டில் மக்களிடத்திலே சூனியக்காரர்களாக பிரபலமாக அறியப்பட்ட அத்துணை பேரையும் ஒரு கவர்மெண்ட் அழைச்சிட்டு வருது, ஃபிரௌனுடைய அரசாங்கம் அழைச்சிட்டு வருது. அப்ப அந்த சூனியக்காரர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த உரையாடல், நாங்கள் மூசாவை ஜெயித்து விட்டால், இந்த சூனிய போட்டியில மூசாவை ஜெயித்து விட்டால் எங்களுக்கு என்ன, நீ எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் நீங்க என்று ஃபிரௌன் தனக்கு மிக நெருக்கமான ஒரு அந்தஸ்தை சூனியக்காரர்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான். அப்ப மூசாவை ஜெயிச்சுட்டா நாம உலகத்துல ஒரு பெரும் அந்தஸ்தோடு ஒரு பெரும் மன்னனுக்கு நெருக்கமான ஒரு ராஜபோக வாழ்வை வாழலாம் என்பதுதான் அவங்களுடைய எண்ணம். வந்தது அதுக்கு தான். இப்ப போட்டி நடைபெறுகிறது. சூனியக்காரர்கள் ஒரு கயிறை எடுத்து வீசுகிறார்கள். அது உண்மையான பாம்பை போன்று நெளியும் போது எல்லோருக்குமே ஒரு சின்ன திடுக்கம் ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன இவங்களும் அதே மாதிரி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நடுக்கம் ஏற்படும் போது அல்லாஹு தஆலா மூசாவை பயப்படாத, நீர் உன் கையில் இருக்கிற தடியை போடும் அப்படிங்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தடியை கீழே போட்ட உடனே இது உண்மையான ஒரு பிரம்மாண்டமான பாம்பாக மாறி, அவங்க கயிறுகளை போட்டாங்கல்ல, அது பாம்புகளை போல நெளிந்ததல்ல, எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. இது பக்கத்துல பாம்பு மாதிரி நெளிஞ்சு படங்காட்டல, அந்த கயிறுகள் பாம்புகளாக நெளிந்து கொண்டிருந்த அத்துணையும் இவர் போட்ட அந்த தடி பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கி விட்டது. இங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப இவர் போட்ட அந்த தடி மட்டும் பாம்பா நிக்குது. பிறகு அந்த பாம்பை தொடும்போது மறுபடியும் தடியாக இவருடைய கைகளுக்கு திரும்ப வந்த பிறகு சூனியக்காரர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சதுன்னா, நாம செய்யறது பித்தலாட்டம், மூசா செஞ்சது சூனியம், பித்தலாட்டம் இல்ல. இன்னைக்கு சூனியத்தை நம்புங்க சூனியத்தை நம்புங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது. சூனியம்னா பித்தலாட்டம்னா திருமறை குர்ஆன் எங்கேயுமே சொல்லும். சூனியம்ங்கிறது உண்மை கிடையாது. அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினால் நமக்கு பாதிப்பு வரும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போயிடலாம், எல்லா தீமைகளுக்கும் அதை சொல்லிட்டு போயிடலாம். அப்ப மிக மோசமான ஒரு சிந்தனை அது. இப்ப நாம பார்க்க வேண்டியது அது இல்ல. இப்ப சூனியக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம செஞ்சது பித்தலாட்டம், அதாவது கயிறுகளை பாம்பு மாதிரி நெளியற மாதிரி மக்களுடைய கண்களுக்கு காட்டுறது, இது ஒரு வித்தை. ஆனால் மூசா செஞ்சது வித்தை இல்ல, அது உண்மை. அப்படியானால் அவர் சொல்லும் வார்த்தை உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் எந்த இறைவனை சொல்லுகிறாரோ அந்த கடவுள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அதே இடத்துல ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்கள் அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேருமே, நாங்கள் எல்லோருமே மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் அவர் கொண்டு வந்திருக்கிற கடவுள் கொலை ஈமான் கொண்டு விட்டோம். அவங்க எந்த கடவுளை சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு எவ்வளவு பெரிய நோஸ்கட் அந்த சபையில. ஒரு பெரும் சர்வாதிகாரி, அவன் அழைத்து வந்த விருந்தினர்கள், அவங்க ஜெயிச்சுட்டா தனக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு உயர்வான அந்தஸ்துல இருக்கிறான் என்று அவர்கள் ஆசை காட்டி அழைத்து வந்திருக்கிறான். அப்படி அழைத்து வரப்பட்டவர்கள் மூசாவை நம்பிவிட்டோம், அவர் கொண்டு வந்திருக்கிற அவர் சொல்லுகிற கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆமன்னா பி ரப்பி மூசா, மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம் என்று அந்த இடத்திலேயே தங்களுடைய ஈமானை அறிவிக்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். ஃபிரௌனுக்கு எவ்வளவு பெரிய நோஸ்கட்டா இருக்கும், அவன் எவ்வளவு பெரிய கோபத்தின் உச்சத்துக்கு போயிருப்பான், அதை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னாலேயே அவரை நீங்கள் நம்பி விட்டீர்களா? அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்றானா, நான் சொன்ன பிறகுதான மூசாவை நீங்க நம்பி இருக்கணும், நான் சொல்லாமே நீங்க மூசாவை நம்பிட்டீங்களா? நான் உங்களை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உங்களை மாறுகை வெட்டி பேரித்த மரத்தின் அடிபாகத்திலே உங்களை சிலுவையிலே அறைந்து கொல்ல போகிறேன். இப்பதான் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. ஈமானை ஏற்றுக்கொண்டு
சில நாட்கள், சில மாதங்கள் அல்லது பரம்பரை முஸ்லிம் அப்படிப்பட்ட நிலை இல்ல. சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள், அப்படி சில நிமிடங்களே ஆகியிருக்கிற அந்த மூமின்கள்ட்ட சூனியக்காரர்களாக இருந்து சூனியத்தை மறுத்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இப்போது மூமின்களாக ஆகிவிட்ட அந்த மக்கள்கிட்ட ஃபிரௌன் சொல்லுகிறான், நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்பே நீங்கள் நம்பிவிட்டீர்களா? உங்களை நான் மாறுகால் மாறுகை வாங்கி பேரித்த மரத்தினுடைய அடிப்பாகத்திலே உங்களை சிலுவையில் அறைய போகிறேன், கொல்ல போகிறேங்கிறான். இப்ப இந்த இடத்துல இப்பதான் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்தது உலகத்தின் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக, வரும்போதே நம்ம செத்து போறோங்கிறதுக்காக அவங்க வரல. வந்தது ஃபிரௌன் இடத்துல நெருக்கமாகி அவன் இடத்துல ராஜபோக வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கறது அவங்க எண்ணம். ஆனால் இப்ப அது தலைகீழா மாறுது. இப்ப அவங்க கொண்ட ஈமான் ஃபிரௌனை எதிர்த்து அல்லாஹ்வை நம்புகிற நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டது. இப்ப ஃபிரௌன் சொல்றான், உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை கிடையாது, மாறாக மாறுகால் மாறுகை வாங்குவேன், உங்களை கொல்லுவேன், சிலுவையில் அரைஞ்சு கொல்லுவேன் என்று சொல்லும் போது இதோ கண் முன்னால் மரணம் தெரிகிறது. யோசித்து பாருங்கள், கண் முன்னால் மரணம் தெரிகிறது. அந்த மரணத்தை தடுக்கக்கூடிய சக்தி அந்த நாட்டில் வேறு எவருக்கும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர. நம்ம நாடுனா ஒரு கீழ்கோர்ட்ல தூக்கு தண்டனை சொன்ன ஹைகோர்ட் போனா, சுப்ரீம் கோர்ட் போனா ஜனாதிபதி, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லயே திரும்ப மறுசீராய்வு, பல வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த வாய்ப்பும் கிடையாது. ஃபிரௌன் அங்கே சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றுவதை தவிர அங்குள்ள வீரர்களுக்கும் வேற வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு இக்கட்டான நிலையில நிற்கும் போது இப்போது புதிதாக ஈமான் கொண்டிருக்கிற அந்த பழைய சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதா நாம கவனிக்க வேண்டிய விஷயம். நாமெல்லாம் பரம்பரை முஸ்லிம்கள். நம்முடைய முன்னோர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கிறோம். பிறந்ததிலிருந்தே ஈமான் நம்முடைய உள்ளத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்லாண்டு காலமாக மூமின்களாக இருக்கிற நாம் இது போன்ற ஒரு நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ஒரு கணம் அவங்களுடைய பதில இருந்து நாம சிந்திச்சு பார்க்கணும். புதிதாக இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவங்க அந்த பழைய சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டு சில நிமிடங்கள், சில மணி நேரங்களே ஆகியிருக்கிற அந்த புத்தம் புது மூமின்கள், நம்மள மாதிரி பழைய மூமின்கள் இல்ல, பரம்பரை மூமின்கள் கிடையாது. அவங்க சொன்ன பதிலை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல சொல்லிக்கிட்டே வரான். ஒரு இடத்துல சொல்லி முடிக்கல. திருமறை குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சூனியக்காரர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த உரையாடலை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறான். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செய்தியா சொல்லிட்டு வர்றான். அப்படி அவங்க என்ன பதில் சொன்னாங்க என்று சொல்லும் போது, எங்களுக்கு கண் முன்னால் அத்தாட்சிகள் வந்த பிறகு அவர்களை நாங்கள் நம்பாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது. அடுத்து அவனுடைய தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார்கள். ஃபக்லி மா அன்த கால், நீ சொல்ல வேண்டிய தீர்ப்பை சொல்லிக்கொள். ஃபஇன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, உன்னுடைய தீர்ப்பு இந்த உலகத்தோடு முடிஞ்சது. நீ உலகத்துல மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். மறுமையிலே மரணத்திற்கு பிறகு தீர்ப்பு சொல்லுகிற அந்த வல்ல நாயனிடத்திலே நீயும் நானும் கொண்டு வரப்படுவோம் என்பதை சொல்லாமல் அந்த இடத்திலே சொல்லி நிற்கிறார்கள். உன்னுடைய தீர்ப்பு இந்த உலகத்தில் மட்டும்தான், சொல்லிக்கொள், உன் தண்டனையை நிறைவேற்றிக்கொள் என்று அவர்கள் அந்த இடத்திலே கொஞ்சம் கூட தடுமாறாமல் நின்றார்கள் ஃபிரௌனை எதிர்த்து. அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ செய்யறாங்க. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், இறைவா எங்களுக்கு பொறுமையை கொடு, வத்தவஃபனா மினல் முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிமாக மரணிக்கணும். யார் சொல்றா? 50-60 ஆண்டுகள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று பல்வேறு வணக்க வழிபாடுகளில் மூழ்கி திளைத்து போயிருக்கிற முஸ்லிம் அல்ல. இதோ சில நிமிடங்களுக்கு முன்னால் ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த புத்தம் புது மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார்கள், ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை? இறைவா எங்களுக்கு சகிப்பு தன்மையை கொடு, அஃப்ரிக் அலைனா சப்ரன், எங்களுக்கு சகிப்பு, இந்த துன்பத்தை, இந்த துயரத்தை சகித்துக் கொள்ளுகிற சகிப்பு தன்மையை கொடு. வத்தவஃபனா மினல் முஸ்லிமீன், எங்களை முஸ்லிமாகவே நீ கைப்பற்று, நாங்க முஸ்லிமா மௌத்தா போனோம். யோசித்து பாருங்கள், அந்த ஈமான் எவ்வளவு பெரிய மன உறுதியை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அந்த மன உறுதியை ஏற்படுத்துவதற்கு
அந்த ஈமானுக்கு என்று அவங்க பல மாதங்கள் பல வருடங்கள் எந்த பயிற்சியும் எடுக்கவில்லை. உள்ளத்தில் நுழைந்தது, அது அவர்களை அப்படியே புரட்டி போட்டது. அந்த ஈமான் அவர்களை வலுவுள்ளவர்களாக மாற்றியது, திடகாத்திரமானவர்களாக மாற்றியது. அந்த திடகாத்திரம், அந்த மன உறுதியை போன்ற ஒரு மன உறுதியை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக இதோ நான் செத்து போகிறேன், என் கண் முன்னால் மரணம் வந்தால் பரவாயில்ல, நான் முஸ்லீமாக செத்து போனால் போதும் என்று அவர்கள் இறைவனிடம் கோரிக்கை வைத்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். யோசித்து பாருங்கள், இது எவ்வளவு பெரிய படிப்பினைக்குரிய விஷயம். இது நம்முடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு ஈமான் உள்ளே நுழைந்திருக்கிறது. அதே ஈமான் தான் அந்த சூனியக்காரர்களாக இருந்து எந்த இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஈமான் கொண்டார்களோ அதே இறைவனை தான் நாமும் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாமும் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலும் அதே அல்லாஹுவை தான் நாம் நம்பி இருக்கிறோம். அதே போன்ற ஒரு உறுதியை, அதே போன்ற ஒரு மன வலிமையை நம்மால் வெளிப்படுத்த முடிகிறதா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி திருமறை குர்ஆன்ல எடுத்தோம்னா நிறைய வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. நூஹை அவங்க சமுதாய மக்களிடத்திலே நாம் தூதராக நபியாக அனுப்பி வைத்தோம். அவர் மக்கள்கிட்ட போய் சொன்னார், அனிபுதுல்லாஹ, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பிரச்சாரம் எவ்வளவு காலம் போகிறது? நாம பெற வேண்டிய படிப்பனை என்ன? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருந்தது. அந்த ஈமான் எவ்வளவு காலம் நிலைத்திருந்தது என்பதை பார்க்கணும். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த சூனியக்காரர்கள் இப்பதான் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, ஃப்ரெஷ், புத்தம்புது ஈமான். அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக மரணம் வந்தாலும் அதை சந்திக்க தயார் என்று அந்த புது ஈமான்ல ஒரு வேகத்துல போயிட்டாங்க என்று நாம் நினைக்கலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களிடத்தில் ஈமானை போதிக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்குமாறு மக்களுக்கு சொல்லுகிறார்கள். எவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் அந்த சமுதாய மக்களிடத்திலே 1050 ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்தார். அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணார். 950 ஆண்டு காலம் ஒரு தன்னந்தனி மனிதனாக அல்லது ஒரு சின்ன ஒரு குழுவை வைத்துக் கொண்டு அங்கே மெஜாரிட்டியாக எதிர்க்கக்கூடியவர்கள், பெரும்பான்மை மக்கள் எதிர்க்கக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுடைய கேலியும் கிண்டலும் நையாண்டியும் இவைகளை சகித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டு 950 ஆண்டுகள் அங்கே இருந்தார் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். யோசித்து பாருங்கள், தௌஹீதுல ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தாண்டி, ஒரு 25-30 வருஷம் தாண்டி ரிவர்ஸ்ல பார்க்கும்போது ஒரு காலத்தில் ஏகத்துவத்திற்காக அடி உதைகள் வாங்கி, ஊருக்குள்ள ஏச்சு பேச்சுக்களை வாங்கி, என்ன வேணாலும் பரவாயில்லை, தர்காவுக்கு போகக்கூடாது, மௌலிதை பாடக்கூடாது, நபி வழியில் தான் என் தொழுகை அமைந்திருக்கும், அப்படி என் நபி வழி தொழுகைக்காக பள்ளிவாசல்ல விரலசைத்து தொழும் போது என் விரல்கள் உடைக்கப்பட்டாலும் சரி, நான் பள்ளியிலிருந்து தூக்கி வெளியில வீசப்பட்டாலும் சரி, இந்த கொள்கையிலிருந்து என்னால் மாறிவிட முடியாது என்று உறுதியாக நின்ற பல மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம். எந்த நிலையில் பார்க்கிறோம்? எந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, எந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே வீரமாக எடுத்து சொல்வதற்காக உறுதியோடு நின்றார்களோ அந்த உறுதி ஒரு 10 ஆண்டுகள் கழிந்த பிறகு, 20 ஆண்டுகள் கழிந்த பிறகு, ஒரு 30 ஆண்டுகள் கழிந்த பிறகும் அதே உறுதியில் அத்துணை மக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறதா என்று சொன்னால் இல்லைன்னு நமக்கே புரியுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை போன்று 10 ஆண்டு 15 ஆண்டு தாவா காலத்தில் இருந்தவர் அல்ல. 950 ஆண்டுகள் வாழ்ந்தார். 950 ஆண்டுகள் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணினார். எந்த ஒரு இடத்திலும் அவர்களிடத்திலே தயக்கமோ தடுமாற்றமோ பிசிறு தட்டமோ எதுவுமே இல்லை. ஒரு 100 வருஷம் கழிச்சு 100 வருஷமா சொல்லிட்டேன், ஒரு பயிலும் கேட்க மாட்டேங்கிறான், சலிப்படைந்தாரா? அப்படியே ஒரு 500 வருஷம் போச்சு, 500 வருஷமா சொல்லிட்டோமே, ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறானே என்று சலிப்படைந்தாரா? அவர் 950 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தன்னுடைய பிரச்சாரத்தில்
என்றும் அவர் சலிப்படைந்ததே இல்லை, உறுதியா நின்னார். அவர் கொண்ட அந்த ஈமான்ல, அவர் கொண்ட அந்த பிரச்சாரத்துல உறுதியாக நின்றார் என்று அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டி பேசுகிறான். அவருடைய வேறு எந்த நபிக்கும் வயசு அல்லாஹ் சொல்லலைங்க. இப்ராஹிம் நபியவோ அல்லது ஆதம் நபியவோ அல்லது குர்ஆனில் சொல்லப்பட்ட எத்துணை நபிமார்களுடைய வரலாறாக இருந்தாலும் அவர்களுடைய ஆயுட்காலத்தை அல்லாஹ் சொல்லவே இல்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் பிரத்யேகமா 950 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று ஆயுள் காலத்தை குறிப்பிடுகிறான். என்றால் எதற்காக குறிப்பிடுகிறான்? அந்த ஆயுள் கால முழுவதும் அவர் எப்படி உறுதியாக நின்றார் என்பது நமக்கான படிப்பினை. அந்த ஈமான் அவங்க உள்ளத்துல அல்லாஹ் கொண்டு போன பிறகு அந்த ஈமான் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 50 வருடம் 100 வருடம் அல்ல, 950 ஆண்டுகள் ஆன பிறகும் தடுமாற்றம் இல்லாமல் உறுதியாக நிலைத்து நின்றார். யோசித்து பாருங்கள், நமக்கு அப்படி ஒரு கணம் மூச்சு அடைக்கும். 950 வருஷமா அவர் தௌஹீத் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு, செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 950 வருஷமா எதிர்த்தரப்புல இருந்து கேலியும் கிண்டலும் வந்துகிட்டே இருக்குது. இவரோடு ஈமான் கொண்ட மக்களை ஒரு கப்பல்ல ஏத்திட்டு போற அளவுக்கு தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க? இன்னைக்கு ஈமான் கொண்ட இன்னைக்கு ஒரு 30-40 வருடங்களாக தமிழ்நாட்டில் ஏகத்துவ பிரச்சாரம், அத்தனை பேர்த்தையும் ஒரு கப்பலை நம்ம ஏத்திட முடியாதுல்ல, பெரிய கூட்டம் தானே. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஈமான் கொண்ட மக்களை ஒரு கப்பல்ல ஏத்துற அளவுக்கு, கப்பல்ல மனிதர்களை மட்டும் ஏத்தல, உயிரினங்கள் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒவ்வொரு ஜோடியை ஏற்றி கொள்ளுங்கிறான். அங்க இருந்த எல்லா உயிரினும் பாம்பு பள்ளி தவக்கலை எல்லாத்தையும் பிடிச்சி கப்பல்ல போடு, எல்லாமே சேர்ந்து ஒரு கப்பல் தான். அப்ப ஒரு கப்பல்ல அந்த பகுதியில் வாழ்ந்த எல்லா விலங்கு இனங்கள், எல்லா வகையான பூச்சி இனங்கள் எல்லாமே கப்பல்ல இருக்குது. அவர்களோடு சேர்ந்து மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் பாருங்க. அத்தனை பேர் தான் அவர் கூட இருந்தாங்க, அவருக்கு பக்கபலமா நின்னாங்க. மற்றவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை சோர்வடைய செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்தது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த வரலாறு சொல்லல, ஒற்றை வார்த்தையில சொல்றான். அதிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உண்டு. எப்படி சொல்றான்? காஃபிர்களுக்கு உதாரணமாக லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். நூஹுடைய லூத்துடைய மனைவிமார்களை காஃபிர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். கானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா சாலிஹைன், சாலிகான நம்முடைய அடியார்களுக்கு மனைவியாக இருந்தார்கள். ஃபகானதாஹுமா, மாறு செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா, அவங்க மாறு செய்தார், எனவே நீங்கள் நரகத்திற்கு நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டுக்குள்ள ஏற்கொள்ள. அவருடைய பிள்ளையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதோ கப்பல்ல எல்லாரையும் ஏற்றி கொண்டாச்சு, வானத்திலிருந்து மழை பொழிகிறது, பூமியிலிருந்து நீரூற்றுகள் வருகிறது. இப்போது பெரும் வெள்ளக்காடாக மாறி அந்த மலையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அந்த ஒரு பெரும் மலை முகடுகளை போன்ற அலைகளை அது கொண்டு வந்தது என்று பெரும் வெள்ளம். அது அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து தன் மகனை காப்பாற்ற நினைக்கிறார். மகனை கப்பல்ல ஏறிக்கோ, ஈமான் கொண்டவர்களோடு வந்துரு. வரமாட்டேன், இதோ இந்த மலை உச்சியின் மீது ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று மகன் அப்போதும் ஏற்றுக்கொள்ளாமல் திமிரு பேசுகிறான். இப்போது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டில தன் மகன் மீது உள்ள பாசத்தால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ் இன்னபினி மின் அஹ்லி, இறைவா என் பையன் என் குடும்பத்தை சேர்த்தவன், அவனை நீ காப்பாத்து என்று சொல்லும் போது இன்னஹு மின் லைஸ மின் அஹ்லிக், அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துலயும் இவ்வளவு கால கஷ்டப்பட்டவர் தானே, அதை ஏத்துக்கிட்டு அவருக்கு அல்லாஹ் ஒன்னு கொடுத்து அப்படி கொடுக்கலையா அல்லாஹ். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. கப்பல்ல ஏறினாங்க பாரு, அவங்கதான் குடும்பம். ஈமான் கொண்டார்களே அவங்கதான் குடும்பம் என்று அல்லாஹ் பதில் சொன்னான். இதோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரும் அலை வந்து தன் மகனை அடித்து சென்றதை கண் முன்னால் பார்த்த பிறகும் உறுதியோடு நின்றார். அல்லாஹ் அந்த கப்பலை தஜ்ரீமின் அகுயுனினா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் அந்த கப்பலை வழிநடத்தினோம். எதற்காக? தன் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நூஹுக்கு அது கூலியாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இத்தனை ஆண்டுகள் அவர் உறுதியாக நின்றாரே, அவருக்கான பரிசு அது. ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். 950 வருஷம் நிலைகுலையாம தடுமாறாம யோசித்து பாருங்கள். இந்த வரலாறை நாம எத்துணை முறை கேட்டிருப்போம், எத்துணை
தடவைகள் கேட்டிருப்போம். யோசித்து பாருங்கள். இது போன்று திருமறை குர்ஆன்ல ஒவ்வொருவரையும் நம்ம படிக்கும் போது அவங்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு படிப்பினையும் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு அத்தியாயத்துல சொல்றான். இவங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நபிமார்களை பத்தி ஒவ்வொரு வரியா சொல்லிட்டு வருவான். எப்படி? சலாமுன் அலா நூஹுன் மின் ரப்பில் ஆலமீன், அதாவது அகிலத்தாரில் நூஹ் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லும் போது, இப்படித்தான் நல்லோர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம், அவர் ஈமான் கொண்டவர்களில் ஒருவர், அவருக்கு நம்ம கூலி கொடுக்கிறோம், அவர் மீது சலாம் உண்டாகட்டும். எதற்காக? அவருடைய ஈமானுடைய உறுதிக்காக. அவர் ஈமான் கொண்டவராக இருந்தார் என்று அவருடைய ஈமானை பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான். இதே அந்த குர்ஆன்ல அந்த 35வது அத்தியாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரையா சொல்லி சொல்லி அவங்க இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும், நல்லோர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம், அவர் ஈமான் கொண்டவர்களில் ஒருவர். மூசாவின் மீதும் ஹாரூன் மீதும் சலாம் உண்டாகட்டும், நல்லோர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஒருவர் என்று இந்த நபிமார்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் வரிசையாக சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அல்லாஹ் சொல்லுவது என்ன? அவங்க ஈமான் கொண்டவர்கள். அவங்க ஈமானை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். இப்ப ஈமான் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம நினைக்கிற அளவுக்கு தொழுகையோடு நோன்போடு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் தொழுவோம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்று நாம அந்த ஈமானை ரொம்ப பலகீனமாக வைத்திருக்கிறோமே. அப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் நமக்கு சொல்லல. இதோ நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பாருங்கள், இதோ மூசா அலைஹிஸ்ஸலாமை பாருங்கள், அவரோடு ஈமான் கொண்டவர்களை பாருங்கள், அந்த சூனியக்காரர்களை பாருங்கள். அந்த வாழ்வு நமக்கு ஒரு படிப்பினையை தருகிறது. ஈமான் என்பது உள்ளத்துக்குள்ள போயிட்டா அது அந்த மனிதனை வலுவுள்ளவனாக ஆக்குகிறது, திடமுள்ளவனாக ஆக்குகிறது. உலகத்தின் எவ்வளவு பெரும் எதிர்ப்புகள் வந்த போதும் நிலை குலையாமல் நிற்கும் மன உறுதியை அந்த ஈமான் தருகிறது. உலகமே எதிர்த்து நின்றாலும் அது கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் நிற்கிற மன உறுதியை இந்த ஈமான் தருகிறது. இதான் அந்த படிப்பினை. இப்போது யோசித்து பாருங்கள், நமக்கு முன்னால் இருக்கிற எதிர்ப்பு என்ன, நமக்கு முன்னால் வருகிற பிரச்சனைகள் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஒட்டுமொத்த சமூகமும் புறக்கணித்த ஒரு புறக்கணிப்பு இங்க உண்டா? அவ்வளவு பெரிய சிக்கலை சந்திச்சோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வந்த அந்த சூனியக்காரர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட போது அந்த சர்வாதிகாரியிடமிருந்து வந்த அந்த மிரட்டல், அது நடந்தது உண்மையிலே. அது போன்ற ஒரு மிரட்டலை நாம் சந்தித்து விட்டோமா? ஈமானுக்காக நாம் இந்த உலகத்தில் ஈமானுக்காக என்ன பிரச்சனையை சந்தித்திருக்கிறோம், ஈமானுக்காக என்ன சிக்கலை சந்தித்திருக்கிறோம், ஈமானுக்காக என்ன நெருடலை சந்தித்திருக்கிறோம், நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆனா உண்மையிலேங்க நம்ம கொள்கையில வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான் போல் இருக்குதுங்க. வட்டி இல்லாம வாழ முடியாது உலகத்துல. நமக்கு நாமே சொல்லிக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம்? முஸ்லிம்கள் அத்துணை பேரும் இல்ல பெரும்பாலும், அதாவது 99% முஸ்லிம்களை நம்ம சொல்லலாம், இந்த ஒரு விஷயத்துல வட்டி இல்லாம வாழ முடியாதுங்க. அது எப்படிங்க? இதுல சுன்னத் ஜமாத் முஸ்லிம்கள் ரொம்ப அதெல்லாம் அந்த காலத்துக்கு எது வட்டி இல்லாம வாழணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு அதெல்லாம் அந்த காலத்துக்குங்க. இந்த காலத்துல முடியாதியா? அப்ப நீங்க என்னதான் செய்ய போற? தொழுது நோன்பு வச்சா போது போ. மதுகபை பின்பற்றுவோருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியா தட்டி விட்டுட்டு போறாங்க. ஆனால் மார்க்கத்தை உண்மையோடு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெரிய நெருக்கடி எது வருதுன்னா, வட்டி இல்லாம வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடி. யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி நாம சிந்திக்கிறது பெரும்பாலானவர்கள் இப்படி சிந்திப்பதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், வட்டிங்கிறது ஒரு பொருளாதார சிக்கல். இந்த பொருளாதார சிக்கலை கூட நம்மால் எதிர்கொள்ள முடியாமல் அல்லாஹ் மிக பெரும் பாவம் என்று தடை செய்த ஒரு பாவத்தில் போய் விழுகிறோம். அப்படி போய் விழும்போது இந்த சூனியக்காரர்கள் நம் கண் முன்னால் ஒரு கணம் வந்து சென்றால், என் உசிரே போனாலும் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று ஃபிரௌனை எதிர்த்து நின்றார்களே. இன்று நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆடம்பரத்திற்காகவோ அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களை சமாளிக்க தெரியாமலோ வட்டியில் போய் விழுந்து ஒரு வழி ஆயிருக்கு பார்க்கிறோம். அப்புறம் பிறகு நம்ம மட்டும் தானா? இல்ல, அவரும் தான் பரவாயில்ல, அவரும் தான் பரவாயில்ல. அப்புறமா நமக்கு ஒரு சமாதானம், வட்டி இல்லாம வாழ முடியாதுங்க. நம்ம எப்படி சமாதானப்படுத்திக்கிறோம்னா, நான் மட்டும் உளுந்துட்டேன்னு நினைக்கும் போது, ஐயோ வட்டியில உளுந்துட்டேனே எல்லாம் அப்படின்னு ஒரு பதட்டம் வரும். என் பக்கத்துல ஒருத்தர், எதிர்த்தாப்புல ஒருத்தர், வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம், ஓ எல்லாருமே வட்டியில இருக்கீங்களா? இப்ப வட்டியெல்லாம் வாழ முடியாதுப்பா. எவ்வளவு ஈஸியாக எடுத்துக் கொள்கிறோம் பாருங்கள். வாழ்க்கை அந்த
வட்டிங்கிற ஒரு பெரும் பாவத்தை தவிர்ப்பதே நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் கஷ்டப்பட்டாரு. அதையெல்லாம் விட பெரிய கஷ்டமா நமக்கு தெரியுது. உண்மையிலே ஒரு வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்வது ஒரு பெரும் பாடாக இன்றைக்கு. அதுலயும் பெண்களை பாத்தீங்கன்னு சொன்னா வரதட்சணை வாங்காம பையனுக்கு கட்டிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. அந்த மருமகள்கிட்ட குத்தி காட்டுறத பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு அந்த பொண்ணு தர்றேன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணு நாங்க கேட்காமலே 100 பவுன் சேர்த்து வச்சிருக்கிறாங்க பொண்ணுக்கு, அவங்களா வந்து தர்றேன்னு சொன்னாங்க, நாங்க வேணான்ட்டோம். எதுக்கு மருமகள்கிட்ட ஏன் சொல்லணும், நீ ஒண்ணு கொண்டு வராம வந்துட்ட அப்படிங்கிறது ஒண்ணு. நான் எதுவும் கேட்கல பாரு, எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு தெரியுமா என்று ஒரு மாமியார் தன் மருமகள் இடத்துல இதை சொல்லுவதே கேவலம் அசிங்கம்னு நினைக்கல. ஒரு மாமியார் தன் மருமகள்கிட்ட என் மகனுக்கு 100 பவுன் போட்டு தரேன்னு சொன்னாங்க, கார் வச்சு தரேன்னு சொன்னாங்க, ஒரு பங்களா தரேன்னு சொன்னாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை நாங்கள் கட்டி இருக்கிறோம் என்று சொல்லுவது எதற்கு? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு தெரியுமா? அதுக்கு தானே. அது பெரிய தியாகமா? உலகத்துல இதையெல்லாம் நமக்கு தியாகமாக தெரிகிறது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி. அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண்களை தாங்க அல்லாஹ் சொல்ற, 2 பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்களும் சோதனைகளை சந்தித்து வந்தவர்கள் தான். எப்படி பேசுகிறான் பாருங்கள். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் வ இம்ரஅத ஃபிர்அவுன். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறான். ஏன்? வரலாறு பெருசு, அத அல்லாஹ் சொல்லல. ஃபிரௌனுக்கு மனைவியா இருந்து அந்த மனைவி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், ஃபிரௌனை மறுத்தால், வெளியில உள்ளவனுக்கே மாறுகைனா வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்பளைக்கு எவ்வளவு பெரிய கொடுமைகள், எவ்வளவு பெரிய அடக்குமுறை நடந்திருக்கும். ஒரு சாப்பாட்டுல ஒரு முடி இருந்தா கணவனுடைய கோபத்தை பார்க்கணுமே, சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா அவன் எவ்வளவு பெரிய கோபம் புருஷனுக்கு வருது. இப்ப இந்த மனைவி அந்த பிரச்சனை இல்ல, தன்னுடைய கணவனையே கடவுள் இல்லை என்று மறுத்தவர், எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கும். அவர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ததை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த துவாவிலிருந்து நாம படிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. எப்படி துவா செய்கிறார்? இறைவா, உன்னிடத்துல எனக்கு ஒரு சொர்க்கத்திலே மாளிகையை கொடு, ஃபிரௌனும் அவனுடைய அந்த கூட்டத்தாரும் செய்கிற அநியாயத்திலிருந்து என்னை காப்பாற்று. இந்த 2 தான் ஒரு அல்லாஹ்விடத்துல கேட்டார். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வ நஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். இறைவா, சொர்க்கத்திலே உன்னிடத்திலே ஒரு மாளிகை எனக்கு கொடு. இங்க போச்சு மாளிகை, அந்த ராஜ வாழ்க்கை போச்சு. ஃபிரௌனுடைய அந்த கொடுமையிலிருந்தும் அந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்தும் என்னை பாதுகாத்திடு என்று அவர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார். இது ஒண்ணுதான் உங்களை பத்தி அல்லாஹ் பதிவு பண்ணியிருக்கான். ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் பதிவு செய்தது இவ்வளவுதான். இதுக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாற்றை அல்லாஹ் சுருக்கி நமக்கு கொடுத்துட்டான். எவ்வளவு பெரிய நெருக்கடிகள், எவ்வளவு பெரிய சிக்கல், ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருப்பான். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் அல்லாஹ்விடத்துல கேட்டது, இறைவா, இங்க மாளிகை போச்சு, இங்க ராஜ வாழ்க்கை போச்சு, ராணிங்கிறது எல்லாம் போச்சு, நீ மறுமையில எனக்கு கொடு. நின்னாங்களே, உலகத்துல எல்லாவற்றையும் இழந்த பிறகு அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று உறுதியோடு நின்றார்களே, அந்த உறுதி மிக்க அந்த பெண்மணியை மூமின்களுக்கு எல்லாம் உதாரணமாக அல்லாஹ் பேசுகிறான் திருமறை குர்ஆன்ல. அப்ப உலகத்துல நாம எதை இழந்திருக்கிறோம்? ஈமானுக்காக எதை இழந்தோம்? இதோ அந்த ஆசியா அம்மையா ஃபிரௌனுடைய அந்த மனைவியை போன்று மாளிகைகளை இழந்திருக்கிறோமா? ராஜ வாழ்க்கையை இழந்தோமா? கை சுடக்கினால் வேலைக்காரர்கள் வருவார்களே, கண் சிமிட்டினால் வேலைக்காரர்கள் வருவார்களே, அப்படிப்பட்ட அந்த ராஜ வாழ்க்கையை இழந்து விட்டு இங்க ஈமானுக்காக நிற்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. ஆனா நாம செய்யற எல்லாத்தையும் நம்ம பெரிய தியாகமா, ஈமானா நாமளா கற்பனை பண்ணிக்கிறோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமான் என்பது மிக பெரும் வலிமை மிக்கது. அந்த வலிமை மிக்க ஈமான் நம்முடைய உள்ளத்துல போயிட்டா, நமக்கு எதிர்ப்புறம் எவ்வளவு பெரிய உலகத்தின் பெரும் வல்லமையுடைய சக்தி நின்றாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய துன்பம் நமக்கு எதிர்ப்புறம் வந்தாலும் சரி, நம் உள்ளத்தில் இருக்கிற ஈமான் அதை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை, தன்னம்பிக்கையை நமக்கு தரும். இதுதான் அந்த படிப்பனை. இந்த படிப்பனை நம் உள்ளத்திலே வந்துவிட்டால் எந்த பலகீனத்திற்கும் இடமில்லை, சைத்தானுக்கும் அங்க வேலை இல்லை. அப்படிப்பட்ட உறுதிமிக்க அந்த ஈமானை கொண்டவர்களாக இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக
பெறுவோராக நாம் அனைவரும் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஈமான் உலகத்தில் மிக வலிமையான ஒரு ஆயுதம். அந்த ஈமான் உள்ளத்தில் நுழைந்து விட்டால் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்களையும் எதிர்த்து நிற்கிற ஆற்றலை, துணிவை, தன்னம்பிக்கையை அந்த ஈமான் நமக்கு தரும். எப்பேற்பட்ட சிக்கல்கள், நெருக்கடிகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதை எதிர்த்து நிற்கிற, அதை வெல்லுகிற ஒரு தன்னம்பிக்கையை இந்த ஈமான் நமக்கு தரும் என்கிற ஒரு பாடத்தை இந்த நேரத்தில் சுருக்கமாக பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் ஒருவரை சோதிக்க நாடினால், எதை? அவருடைய ஈமான சோதிக்க நாடுனா யுஸிபு மின்ஹு, சோதனையை தான் கொடுப்பான். நன்மை நிறைய காசு கொடுத்துட்டான் அப்படின்னா அது ஒரு சோதனை. ஆனா உண்மையாக அல்லாஹ் யாரை ஒரிஜினலா அல்லாஹ் யாருடைய ஈமானை சோதிக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்லும் போது அவரை சோதிக்கிறான். கடுமையான சோதனைக்கு அவர் ஆளாகிறார். ஒவ்வொரு சோதனையிலும் அவர் பின்வாங்காமல், மனம் தளராமல் உறுதியா நிற்கிறார். எப்படி நிப்பாருங்கிறத நபி அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க. அஜபல்லி அம்ரில் முஃமினீன், மூமின்களுடைய காரியத்தை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்று நபி அவர்கள் தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்கள். எப்படி? ஏதோ அந்த மூமினுக்கு ஒரு நன்மை நடந்து விட்டால், அல்லாஹ் ஒரு அருள் புரிந்து விட்டால், அந்த அருளுக்காக தலைக்கணம் எடுத்து அவன் ஆடுவதில்லை. இதோ என் திறமை, இதோ என்னுடைய அறிவு என்று அவன் தன்னை முன்னிலைப்படுத்தி தலைக்கணத்தோடு ஆடுவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுகிறான். அல்லாஹ் இப்ப அவனுக்கு கொடுத்தது அது ஒரு நன்மை, அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவன் பணி